அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 17th மார்ச். நேத்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க, நாம என்ன இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஆர் ஸ்டாக் ஆப்ஷன் எடுத்தோம், அதுல என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணோம், நாளையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். பிஃபோர் த வீடியோ இன்னைக்குமே நம்ம வந்து லைவ் செக்ஷன் யூடியூப்ல வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஐ ஹோப் எவ்ரி ஒன் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன டவுட் வந்து வைல் ட்ரேடிங் நீங்கள் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு டவுட் பேஸ்ட் ஆன் த ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை பேஸ்ட் ஆன் த டைரக்ஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த லைவ்ல அந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நேற்றும் சரி இன்னைக்கும் சரி கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னைக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டை மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணதை வந்து இந்த இடங்கள்ல இருந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டிலும் சரி நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே இந்த லோ அப்படிங்கிறது வந்து நியர் டு ஒரு நம்பர் 23,345க்கு கீழே போயிருந்தாங்க அப்படின்னா இந்த பாசிபிள் நமக்கு 23 to 28, அதாவது ஃபர்ஸ்ட் டவுன் சைட் லெவல்ஸ் ஆன இந்த ரெட் லைன்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல்ஸ், அகைன் வந்து இது செகண்ட் லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ் க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம டவுன் சைட் அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம். ஸ்டில் வந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே நமக்கு இந்த லோ ஆன 23,345 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகல. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் இருந்து நம்ம ஒரு கால் அண்ட் அகைன் வந்து எக்ஸாக்ட்லி வந்து செகண்ட் டைமிங் கேண்டில் படி லோ, இந்த ரெண்டுமே நம்ம வந்து ஒரு சூப்பரான மொமெண்டம் அப்படிங்கிறது கேப்சர் பண்ணியிருந்தோம். ஈவன் 2 to 3 டைம்ஸ் வந்து 23,600 கால் ஆப்ஷன் வந்து நமக்கு 22 to more than 60, 22 to 44 or 47 அப்படிங்கிற மாதிரியான என்ட்ரிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ராப்பராக டிசிப்ளினாக வெயிட் பண்ணி ஒரு இடத்துல நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம். நம்மளுடைய ரிஸ்க் லெவல் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன, எந்த இடத்துல டார்கெட் அப்படிங்கிறத ப்ரீ டிஃபைன் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட்ல என்டர் ஆகும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கறத எவ்ரிடே மேக் பண்ண முடியும். ஈவன் இது மாதிரியான ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம்ல கூட நம்மளால ஒரு பாயிண்ட் அப்படிங்கறத கேப்சர் பண்ண முடியும். இது ஒரு கம்ப்ளீட்டான ஒன் சைடல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபால், அகைன் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு வி ஷேப் டவுன்ஸ் அண்ட் அகைன் ஒரு வி ஷேப் ரெக்கவரி அப்படின்னு நமக்கு மார்க்கெட் இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. தேர்ட் டைமிங் கேண்ட்லேயே நமக்கு ரொம்ப நேரமாக அந்த இடங்கள்லையும் சரி நம்மளுடைய நம்பர்ஸ் ஆன 23,534 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்தது அப்படிங்கிறது இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரலாம், அந்த மிட் லெவல்ஸ் ஆன இந்த 23,622 வரைக்குமே வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஈவன் லைவ்ல கூட நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. பேங்க் நிஃப்டியினுடைய வியூ எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட், பேங்க் நிஃப்டி நியர் டு அவர் நம்பர்லேயே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து சப்போர்ட் லெவல், இந்த ஃபர்ஸ்ட் டவுன் சைட் லெவல்ஸ் ஆன இந்த 54,187 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது எடுத்திருந்தாங்க. அண்ட் டைமிங் கேண்டிலும் சரி ஒரு நல்ல ஒரு மொமெண்டம், எக்ஸாக்டாக ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது 54,614 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அப்சைட் லெவல்ஸ் வந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன், அகைன் டைமிங் கேண்ட் நம்பர்ஸ் வந்து ஆக்ட் அஸ் அ சப்போர்ட். எவ்ரிடே சொல்ற மாதிரி இந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு கிராஜுவலான ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்மளால மேக் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டிலும் செகண்ட் டைமிங் கேண்டிலும் ஈவன் அது தேர்ட் டைமிங் கேண்டிலாக இருந்தாலும் சரி, எப்போ வந்து ஒரு 2 டைமிங் கேண்டில் ரெண்டுமே ஒரே இடத்துல மீட் ஆகுறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் இதனுடைய ஹை அண்ட் லோவும் இதனுடைய ஹை அண்ட் லோவும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரே பிளேஸ்ல மீட் ஆகுறாங்க அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மொமெண்டம் வில் பி பிக். ஸோ இதை வந்து லைவ் மார்க்கெட்ல வந்து இன்டிமேட் பண்ணணும் அப்படிங்கறத மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இவன் தோ இதை நான் சொல்றதை வந்து இதுக்கப்புறமாக வரும் பொழுது இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த செட்டப் வந்து ரொம்ப வேலிட். எப்படி வந்து டி ஈக்குவல் டு என் செட்டப் வேலிடாக இருக்கோ அது மாதிரியே 2 டைமிங் கேண்டிலும் ஒரே இடத்துல மீட் ஆகும் பொழுது இது நமக்கு டி ஈக்குவல் டு என் செட்டப் நம்ம சொல்றோம் இல்லையா, இது டபுள் டி ஈக்குவல் டு என் செட்டப்பினுடைய பவர். ஸோ இந்த இடத்தில் தாண்டி நமக்கு ஒரு ஹை அண்ட் லோ கட் ஆகும் பொழுது மொமெண்டம் வில் பி லைக் திஸ். ஸோ இதுக்கப்புறமாக இது எப்பெல்லாம் வந்திருக்காங்க பாஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க, இல்லை இதுக்கு அப்புறமாக வரும் பொழுது இந்த செட்டப் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் இன்ட்ராடே. அண்ட் மல்டிபிள் டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஃபர்ஸ்ட் அப்சைட் லெவல்ஸ் ஆன 54,614ல இருந்து மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு க்ளோசிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், க்ளோசிங் ஆஃப் த மார்க்கெட்டும் நியர் டு ஒரு நம்பர் ஒரு 54,000ல ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு இண்டெக்ஸ் வந்து க்ளோசிங்குமே வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்திலே ஓப்பன் ஆகுறது, நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்திலே க்ளோஸ் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேத்துடைய வீடியோலையும் பார்த்தோம், எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து நிஃப்டி வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஈவன் 0.40 பைசே தான் டிஃபரன்ஸே தவிர்த்து ஈவன் 1 ரூபி கூட டிஃபரன்ஸ் கிடையாது, 50 பைசே கூட டிஃபரன்ஸ் கிடையாது.
எக்ஸாக்டாக நம்ம நம்பர்ஸ்ல வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியுமே க்ளோசிங் அப்படிங்கிறது நாட் மோர் தென் 20 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 54,857 நம்மளுடைய நம்பர்ஸ், க்ளோசிங் வந்து 54,876 நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்து க்ளோசிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம், நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் மட்டுமே, டைம் சைக்கிள் அண்ட் நம்பர்ஸ் மட்டுமே ரூல் த மார்க்கெட். ஸோ அதன்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம், இல்லை அதன்படி நம்ம ஆப்ஷன் வந்து இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடை வந்து நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டர். இவன் தோ சென்செக்ஸுமே வந்து நமக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக ஒரு மொமெண்டம், நம்மளுடைய நம்பர்ஸ் இது வந்து டச் ஆகலை. இவன் டச் ஆயிருந்தாங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு புல் பேக்காக இருந்திருக்கும். பட் டச் அப்படிங்கிறது கொடுக்கல. இவன் தோ நமக்கு க்ளோசிங் அப்படிங்கிறதும் சரி, நமக்கு வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் மிட் லெவல்ஸ் வரைக்குமே நமக்கு வந்து க்ளோஸ் ஆயிருந்தாங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்ற மாதிரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் டைம்ல மார்க் பண்ணி நீங்க டேட் இன்ஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் லைவ்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், JSW ஸ்டீல் வந்து ஒரு பாசிபிள் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மொமெண்டமே கொடுத்துருந்தாங்க. ஈவன் இது மாதிரியான ஒரு அப்டேட், இது மாதிரியான ஒரு வியூ வந்து நம்ம கொடுக்கும் பொழுது அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம், லைவ்லயும் நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நேம்ஸ்லேயே வந்து மல்டிபிளான ஒரு ஃபேக் சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் நாட் குட். ஸோ நம்ம வந்து எதுக்காக அதை மறுபடியும் சொல்றோம் அப்படின்னா, ஃபியூ வியூவர்ஸ் வந்து இது மாதிரி ஒரு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இல்லாமல் நம்ம இது மாதிரி ஃபேக்கான ஒரு டெலிகிராம் சேனல்ல போயிட்டு இது மாதிரி அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணி ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ரீசன் வந்து நீங்க மிஸ் பண்றீங்க, இது மாதிரி சரியான ஒரு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் கிடைக்கல அப்படின்னா எவ்ரி லைவ் லாஸ்ட் 2 லைவ்ஸ் வந்து நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் இருக்கு, இல்லை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரும் சரி டெலிகிராம் லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு. அதில் போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து இது மாதிரி மெசேஜ் பண்ணுங்க, டெலிகிராம் லிங்க் அப்படிங்கிறது கொடுப்பாங்க, நீங்க அதில் ஜாயின் பண்ணலாம். ஸோ வி க்ரோ டுகெதர். டிசிப்ளினான ஒரு மொமெண்டம் மட்டுமே நமக்கு வந்து மொமெண்டம் அண்ட் ட்ரேட் மட்டுமே நமக்கு கண்டினியூஸான ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்மளால மேக் பண்ண முடியும். எவ்ரிடே அது சொல்றதுக்கான ரீசன் வந்துமா அதுதான் நம்மளுடைய லோகோலயுமே நம்ம சொன்ன விஷயம், டிசிப்ளின் ட்ரேட் ஒன்லி மேக் அஸ் டு கெட் குட் ப்ராஃபிட் ரேதர் தேன் நீங்க மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது 1000 ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, ஒரே ஒரு டிசிப்ளின் ட்ரேட் தட் இஸ் enough to make consistent profit. அதை மட்டும் கொண்டு வரது தான் நமக்கு கஷ்டமான ஒரு விஷயமே தவிர்த்து, நமக்கு அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை கத்துக்கிறதோ இல்லை ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம வந்து பேப்பர் டேட் பண்றதோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்றது மட்டுமே வந்து கடினமான ஒரு விஷயம். அண்ட் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன்ஸ் வந்து நம்ம என்ன ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் இந்த லைவினுடைய இஃப் யூ ஆர் கோயிங் லைவ், நம்ம எவ்ரிடே நம்ம வந்து எனி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றோம். ஸோ நம்ம லைவ் போறோம் அப்படின்னா இந்த லைவினுடைய லிங்க் வந்து நம்ம எவ்ரிடே இந்த பிஃபோர் மார்க்கெட் 8:22 நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும், இது மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ யூ ஆர் வில்லிங் டு ஜாயின் லைவ் அப்படின்னா நீங்கள ஜாயின் பண்ணிக்கலாம். மேபி நமக்கு நாளைக்கு நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா ஸ்டில் நாட் ஷெட்யூல் அண்ட் நாட் பிளான் as of now. ஸோ நாளைக்கு நம்ம லைவ் வரோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த லிங்க் வந்து பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுதும் நம்ம இது மாதிரி போஸ்ட் பண்றோம் ஃபார் டெலிகிராம்ல. இதை பார்த்துட்டு அந்த லைவ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எனி கொரிஸ் ஆர் எனி டைரக்ஷன், ரீசன் ஃபார் லைவ் வந்து சரியான ட்ரேட், சரியான டைரக்ஷனை விட நம்ம என்ட்ரி வந்து எந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறது நம்ம அந்த லைவ்ல வந்து தெளிவாக இருப்போம். ஸோ அதான் வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் மொமெண்டம் கேண்டில் படி இன்னைக்கு ஒரு மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறதே வரல. நம்ம சொன்னபடி 23,600 வந்து மல்டிபிள் டைம் வந்து நமக்கு ஒரு என்ட்ரிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. 22 to அகெயின் வந்து 22 to 44 60 வரைக்குமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் நமக்கு பாயிண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம எவ்ரிடே வந்து நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா ஒரே ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால மட்டுமே நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும். மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆப்ஷனில் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு டைம் ஃப்ரேம், இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நம்ம சேஞ்ச் பண்ணவே கூடாது. என்ன நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ பிஃபோர் அது பேக் டெஸ்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் வந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா வி ஷுட் ரன் த ட்ரேட். அதுக்கப்புறமாக உட்காந்து நம்ம மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் பண்ணவோ இல்லை மறுபடியும் வந்து அதை சேஞ்ச் பண்ணவோ கூடாது. ஒன்ஸ் வந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி வி ஆர் ரெடி டு டேக் த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா வி ஆர் ரெடி டு டேக், அவ்வளோதான். அதுக்கப்புறமாக எந்த ஒரு ஒர்க் அப்படிங்கிறமே நமக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட்
இது வரைக்கும் நீங்க நம்முடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுலயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பத்தின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்க எப்படியே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 16th ரேட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 16th தாண்டி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் சைன். நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இந்த 16ஆம் தேதி மார்ச்சை தாண்டி க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது அது குட் சைன். அகைன் வந்து நமக்கு இந்த வீக்கே வந்து நமக்கு 20th வந்து மறுபடியும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டேட். 20ஆம் தேதி மார்ச் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான டேட், கமிங் ஃப்ரைடே. ஸோ இந்த மண்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 2 நாட்களுமே ரொம்பவே முக்கியமான ஒரு நாட்கள். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து அந்த 16th அபவ்ல க்ளோஸ் ஆயிருக்குது. இது வரைக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டுக்குமே மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் ஆயிட்டே இருந்தாங்க. இது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு மார்க்கெட் வந்து அபவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து லாங் போகலாமா அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் வில் பி பிக். இந்த இடத்துல தான் நீங்க உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும் ஃபார் லாங் சைட். எனி ஷார்ட் அதாவது புல் பேக் வராங்க அப்படின்னா ஒரு சின்னதான இந்த லெவல் கிட்ட வரும் பொழுது இல்லை கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் இல்லை 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னா கூட ஃபார் லாங் ரன்ல நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணலாம். பட் மோர் தென் as of now நமக்கு வந்து ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் அப்படின்னா this is not good to enter. இங்க வந்து நம்ம என்டர் ஆகிறது அப்படிங்கிறது சரியான பிளேஸ் கிடையாது. ஸோ இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் 20th மார்ச்சினுடைய ஹை அண்ட் லோ அப்படிங்கிறதுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நாட்கள் மறுபடியும் நமக்கு ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன், இல்லை மறுபடியும் நமக்கு லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ குளோபல் மார்க்கெட்டினுடைய கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு பேஸ்ட் ஆன் நியூஸ் இல்லையா. ஸோ என்னதான் வந்து நம்ம அதர் மந்த்ல வந்து ப்ரெடிக்ஷனை விட இந்த மந்த் வந்து நமக்கு டியூ டு வாராக இருக்கட்டும் இல்லை குளோபல் மார்க்கெட்டினுடைய நியூஸாக இருக்கட்டும் அது நமக்கு சாதகமாக இல்லை. இப்போ நம்ம மொமெண்டம் அபவ் வந்து 16th மேல நமக்கு பாசிபிள் அப்படிங்கிறது அப்சைட். பட் ஈவன் தோ பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன் வந்து இதுக்கப்புறமாக ஒரு நமக்கு பேஸ்ட் ஆன் த வார் படி நமக்கு ஏதாவது ஒரு பேட் நியூஸ் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சேஃபான ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது இந்த மந்த் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் வீக்லி சார்ட் பார்க்கும் பொழுது நம்ம லாஸ்ட் இதுலேயே நம்மளுடைய டூல் பேஸ்டாக சொல்லியிருந்தோம் இல்லையா, லாஸ்ட் வீக்கினுடைய க்ளோஸும் இந்த வீக்கினுடைய க்ளோஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். மறுபடியும் சொல்ற விஷயம், லாஸ்ட் வீக்குக்கு கீழே இந்த வீக் க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஸ்டில் தர் இஸ் நோ ஹோப். இனிமே வந்து டவுன் போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ இது ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நம்ம எப்போ ரெகனைஸ் பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட் வீக்கை தாண்டி ஒரு வீக் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த நம்பர்ஸ் எல்லாமே பாசிபிள். லாங் ரன்ல பார்க்கும் பொழுது ஒரு வீக் கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது பாசிபிள் இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரலாம். இது ஃபார் பொசிஷனல் ட்ரேட். இன்ட்ராடே ட்ரேட் வந்து நமக்கு டெய்லியில பார்க்கும் பொழுதும் சரி நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட் தான் இருக்கே தவிர்த்து நமக்கு ஒரு லாங் அப்படிங்கிறது கிடையாது. மேபி நமக்கு அப்சைட் போறாங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 24,632 24,541 இந்த லெவல்ஸ் வரைக்குமே நமக்கு போயிட்டு கிட்டத்தட்ட இனிமே ஒரு 1000 பாயிண்ட்ஸ். ஸோ இதுல இருந்து மார்க்கெட் அகைன் ஒரு டே கேண்டில் இந்த டேட்டினுடைய வீடியோ வந்து நோட் பண்ணிக்கோங்க. 17th மார்ச் இந்த லெவல்ஸ் வரைக்குமே அப்சைட்ல மார்க்கெட் போகும் பொழுது ஒரு டே கேண்டில் இதுல இருந்து லோ கட் ஆகுறாங்க அப்படின்னா we can go for short. that is the exact area நம்ம மறுபடியும் ஷார்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இந்த 24,541 24,632ல இருக்கு. பேஸ்ட் ஆன் த டூல் இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் ஃபார் கம்மிங் டேஸ்ல. இல்ல மறுபடியும் இந்த 16th கீழே போறாங்க அப்படின்னா நமக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒரு பாசிபிள் பேஸ்ட் ஆன் டூல் அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் படி பார்க்கும் பொழுது ஸ்டில் வந்து நமக்கு இந்த நம்பர்ஸ்லேயே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸா இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த நம்பர்ஸ் இல்லையா 23,579 23,581. ஸோ பாசிபிள் நமக்கு இந்த 23,816 903 24,008 இது எல்லாமே கம்மிங் டேஸ்ல பாசிபிள் ஃபார் அப்சைட். டவுன் சைட் வந்து இந்த லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் வந்து 23,400 23,400 398 23,169 இது எல்லாமே எக்ஸாக்டாக எதுல இருந்து ரிவர்சல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 22,981 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்ல இருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் த பொசிஷனல் ட்ரேட் வந்து மார்க்கெட் இப்போ சப்போர்ட் லெவல்ல இருந்து நம்மளுடைய டைம் சைக்கிள் அபவ் க்ளோஸா இருக்காங்க ஃபார் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். எனிகோ நமக்கு ஒரு புல் பேக் அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே நம்ம லாங் அப்படிங்கிறத ப்ரிஃபர் பண்ணணும். அண்ட் ஷார்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா டே சார்ட்ல இருந்து இனிமே ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து மேபி பாசிபிள். இது மாதிரி மார்க்கெட் வந்து என்னதான் ஒரு பெரிய ஒரு டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் ஒரு புல் பேக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தட் இஸ் த ஏரியா நம்ம கரெக்டா அந்த இடத்துல வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து டெய்லி சார்ட் ஃபார் பொசிஷனல். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங்கர் சார்ட் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். நாளையுடைய மூமெண்ட்டை படி பார்க்கும் பொழுது
நாளைக்கு வந்து நமக்கு அகைன் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு ஒன் சைட் ராலி கொடுக்கறது ஒரு செட்டப்ல இருக்காங்க. ஸ்டில் இன்னைக்குமே நமக்கு கொடுத்துட்டாங்க. நேற்று நம்ம வீடியோல கூட சொல்லியிருந்தோம் இல்லையா, தட் இஸ் ஹிட் டார்கெட் அப்படிங்கிறது ஆக்சுவல். ஸ்டில் வந்து 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்ல இருக்காங்க. இது மேபி ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூமெண்டமே நம்மளால கேப்சர் பண்ண முடியும். பட் ஒரு கேப் அப் அண்ட் கேப் டவுன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக சைட்வே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த என்டையர் மூமெண்ட்டாவே நம்மளால கேப்சர் பண்ண முடியும். இது அப் சைடாகவும் இருக்கலாம், டவுன் சைடாகவும் இருக்கலாம் அப்படிங்கறது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை பேங்க் நிஃப்டியுமே வந்து நேத்தியுடைய கேண்டலுக்கு மேலே க்ளோஸாக இருக்கிறது ஒரு குட் சைன். பட் ஈவன் தோ நம்ம பேஸ்ட் ஆன் த டூல் படி பார்த்தோம் அப்படின்னா டெய்லியில வந்து பேங்க் நிஃப்டியுமே நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட், நமக்கு வந்து எந்த ஒரு புல் பேக் அப்படிங்கிறதுமே கிடையாது. பட் இந்த 16th ஹையை தாண்டி க்ளோஸ் ஆகும் பொழுது பாசிபிள் வந்து இந்த 57,443 57,633 இது எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த லெவல்ல போயிட்டு ஒரு டே கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா தட் இஸ் எக்ஸாக்ட் ஏரியா நம்ம ஷார்ட் போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் 54,876ல இருக்காங்க. இனிமே நமக்கு வந்து ஒரு 3000 பாயிண்ட்ஸ் இதுல இருந்து நமக்கு போறாங்க அப்படின்னா 2500 3000 இதுல இருந்து போறாங்க அப்படின்னா தட் இஸ் ஏரியா டு ஷார்ட். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீக்லி சார்ட், வீக்லி அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த வீக்ல க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம சொன்னபடி நமக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே பாசிபிள் ஃபார் லாங் ரன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லோ கட் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு டவுன் சைட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் 16th மார்ச் க்ளோஸா இருக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஈவன் இந்த குளோபல் மார்க்கெட்டுடைய நியூஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து எந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். பட் சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு மந்த் அப்படிங்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நாளையுடைய மொமெண்டம் படி பார்க்கும் பொழுது நாளைக்கு வந்து நம்ம நிஃப்டில சொன்னபடியே கிஃப்ட் நிஃப்டியுமே நமக்கு ஒரு 200 to 250 பாயிண்ட் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்ல இருக்காங்க. அதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லயும் நடக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்னுடைய நாளைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 18th மார்ச் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியினுடைய 18th மார்ச் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸினுடைய 18th மார்ச் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹைப்பர்டென்சிவ் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் அயன்லோ மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இன்ஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes 5 minutes வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 18th மார்ச் ஃபார்மா செக்டார், பிரைவேட் பேங்க்ஸ், ஹெல்த் கேர் எல்லாமே நமக்கு வாட்ச் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. இந்த டைமிங் கேண்டில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நேத்தினுடைய லைவ் செக்ஷன்லையும் சரி இன்னையுடைய யூடியூப் லைவ் செக்ஷன்லையும் சரி கிளியராக நம்ம அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கட்டும், எப்படி வந்து அதை ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறோம், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணோம். இதுதான் வந்து ட்ரேட் அப்படிங்கிறத ப்ராப்பராக நம்ம வந்து கொண்டு போகிறதே தவிர்த்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவுமே இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆக தான் செய்வாங்க. நமக்கு வந்து இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்தாலே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா சரியான இடத்துல நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ பேஸ்ட் ஆன் இதை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நேத்தும் இன்னைக்கும் நம்மளுடைய லைவ் வந்து பாருங்க, அது ரொம்ப 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 கிளியராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.